வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம வெரைட்டி சமையல்ல பார்க்க போகிற ரெசிபி வந்து கிட்ஸுக்குலாம் வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு பீட்ரூட் வடை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இது வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து டபுள் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 கப் கடலைப்பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி சும்மா தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி கொதன்னு அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பீஸு இஞ்சி. இப்போ இது 3த்தையுமே நம்ம கொதன்னு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நான் கொதன்னு அரைச்சிட்டேன். உங்களுக்கு சில பருப்பு வந்து இந்த மாதிரி முழுசாக இருக்கணும். நீங்கள் வந்து கடலை பருப்பை வந்து ரொம்ப நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா நார்மலாகவே வடைக்கு உங்களுக்கு சாஃப்ட் கொடுத்ததோ நான் மொது தன்மை இருக்காது. நான் இன்றைக்கி தண்ணி கூட நான் ஆட் பண்ணலை. அந்த ஊற வச்ச அந்த தண்ணியிலேயே நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 1 கப் கடலை பருப்புக்கு 1 கப் வந்து நான் பீட்ரூட்டை திருவி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த கப்பில் வந்து கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஒதியனுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு வாசனைக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா, ஒரு நீட்டு பச்சை மிளகா பெருசு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் மீடியம் சைஸு பொடியாக நறுக்கினது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வடை மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சைடு நான் வடையை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடை மாவு எடுத்து வடை ஷேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ண தவிர ஒரு லைட்டாக இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்ததும் முது தன்மை வராது. ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பொறுமையாக இதை எடுத்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த சலசலப்பு நிற்கணும். எண்ணெயோட சலசலப்பு உங்களுக்கு நல்ல மொதுன்னு வந்தால் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் திருப்பி போடுங்க. இன்னொரு நம்ம 2 மினிட்ஸில் வடையை எடுத்துடலாம். நம்மளுக்கு கலர் பார்த்தாவே கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு சலசலப்பெல்லாம் நின்றுடுச்சு. நம்மளுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி பீட்ரூட் வடை ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து கிட்ஸ் வந்து பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. பீட்ரூட் வந்து கிட்ஸுக்கு வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த வடை வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது எல்லாருக்குமே. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வடை ரெசிபியை நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.